ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விலாக்ஸ். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான மட்டன் சுக்கா, காடை கிரேவி, நண்டு கிரேவி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சமையல் வந்து முடிச்சுட்டு ஜிஆர்டிக்கு வந்து போகணும் ஃப்ரெண்ட்ஸ். 11 மந்த்துக்கு வந்து சீட்டு வந்து நான் போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். முதல்ல வந்து சமைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் சுக்கா வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனியன் வந்து 1 எடுத்துக்கோங்க, டொமேட்டோ 2, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, ஜீரகம், கசகசா வந்து எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். சட்டியில் வந்து எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுக்குங்க. அரைச்சி வச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து மட்டன் வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மட்டனை எடுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தண்ணி வந்து நல்லா வடிகட்டிட்டு எடுத்து போட்டுக்குங்க. மசாலா கூட இந்த மட்டனை வந்து இந்த மாதிரி நல்லா பிரட்டி போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சால்ட்டு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடி பிடிச்சிரும், அதனால் வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சிடலாம். மட்டன் வந்து வேக வைக்கக்குள்ளேயே தண்ணி வந்து கொஞ்சமாக போட்டு வேக வச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மட்டன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மட்டன் சுக்கா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சாம்பார், ரசம், ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புரோட்டா, சப்பாத்திக்கெலாம் இந்த மட்டன் சுக்கா, காடை கிரேவி, நண்டு கிரேவிலாம் வந்து வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து மட்டன் சுக்கா, காடை கிரேவி, நண்டு கிரேவி வந்து எது பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நண்டு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு கிரேவி வந்து நான் ஆல்ரெடி வந்து எப்படி செய்யுதுன்னு போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து பார்த்துக்குங்க. ஸோ செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நண்டு கிரேவி. உங்களுக்கு வந்து பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் வந்து பாப்பாவுக்கு இந்த நண்டு கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லா டிஷ்ஷும் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து ஜிஆர்டிக்கு வந்து கிளம்பிடலாம். ஜிஆர்டியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செயின் கலெக்ஷன்ஸ் தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். பாப்பாங்களுக்கு வந்து 2 பேருக்கும் செயின் எடுக்கலான்னு ஐடியாவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து போயிருந்தேன். லலிதா ஜுவல்லரியில் வந்து சீட்டு போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சீட்டு முடிஞ்சு நான் வந்து இயரிங்ஸ் வாங்கியிருந்தேன். ஒரு செயினோட கிராம் வந்து 4 கிராம் ஃப்ரெண்ட்ஸ். 2 செயின் வந்து வாங்கியிருக்கேன். ஹார்ட் ஷேப்பில் வந்து பெண்டன்ட்டும் வந்து அப்படியே வந்து 2 செயினுக்கு வந்து வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி வந்து காலேஜ்க்கு வேர் பண்ணிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அட்ஜஸ்ட் பண்ணியும் நம்ம போட்டுக்கலாம். ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸ்லாம் வந்து மற்றவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி நாம் வந்து போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம வந்து எடுக்கணும். சீட்டு போட்டு வந்து நம்ம கோல்டு எடுக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதோட பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ என்கிட்ட வந்து பழைய இயரிங்ஸ் வந்து இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வந்து போட்டு தான் அந்த செயின் வந்து எடுத்தேன். சீட்டு போட்டு நம்ம ஜுவல்ஸ் எடுத்தாக்கா சேதாரம் கூலி இல்லாமல் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து நீங்களும் அந்த மாதிரி வந்து சீட்டு போட்டு வந்து ஜுவல்ஸ் எடுத்துக்கோங்க. டிஜி கோல்டு ஸ்கீம்லேயே வந்து சேர்ந்து கோல்டு காயினாகவும் வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நகையில் வந்து நம்ம எப்போவுமே காசு போட்டால் வீணாகாத ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிராம் வந்து 14,000 மேலே ஏறிட்டுருக்கு பாருங்கள்.